இது பர்த்டே அன்னைக்கு காலையில் எடுத்த விலாக் தான். காலையிலே டீ வச்சு குடிச்சிட்டு முன்னாடி நாள் நைட்டு வச்ச குருமா இருந்துச்சு. அதை வந்து காலையிலேக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வச்சாச்சு இட்லியோடு சேர்த்து. கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன். அவங்க வாங்கிட்டு வந்தாங்க. அதெல்லாம் எடுத்து வச்சிட்ருந்தேன். அப்படியே பேசிக்கிட்டே எங்கேயாவது லஞ்சுக்கு வெளில போயிடலாம், பாப்பாவையும் கூப்பிட்டு போகலான்னு நினச்சோம். ஃபஸ்ட்டு வந்து மாலுக்கு போகலான்னு தான் நினச்சோம். ஆனால் மாலுக்கு போனால் நிறைய டைப் ஆஃப் ஃபுட்டு வந்து டேஸ்ட் பண்ண முடியாது. சரின்ட்டு இங்கே இருக்கிற அப்சல்யூட் பார்பிக்யூ போனோம். அங்கே வந்து பாப்பா நிறைய ஃபுட்டு டேஸ்ட் பண்ணுவான்னு நினச்சி தான் கூப்பிட்டு போனோம். ஆனால் அவங்க தயிர் சாதம் மட்டும்தான் சாப்பிட்டா, வேறு எதுவுமே சாப்பிடல. அங்கே அவங்க நான்வெஜ் செஞ்சுருக்க ஸ்டைல் வந்து அவளுக்கு பிடிக்கல. நானும் சரி ஒத்துக்கலைன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு வெறும் தயிர் சாதம் மட்டும் ஊட்டி விட்டுட்டேன். அப்புறம் அவள் அங்கே டேபிளில் இருந்த தண்ணியெல்லாம் ஊற்றி பிளேட்டெல்லாம் உடச்சிட்டு ஒரே ரகலை பண்ணிகிட்டு இருந்தா. அப்புறம் அங்கே பர்த்டே கொண்டாடுறவங்களுக்கெல்லாம் ஒரு கேக் கொடுப்பாங்க காம்ப்ளிமெண்ட்ரியாக, அதையும் வாங்கி வெட்டிகிட்டு இருந்தோம். கேக் வெட்டி முடிச்சுட்டு பாட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. என் பொண்ணு வந்து இல்லை பாட்டு வேணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தா. சரின்ட்டு அவங்க பாட்டு போட்டு விட்டு ஆட சொன்னாங்க. ஆனால் அந்த ஸ்பீக்கரில் வர லைட்டு மட்டும்தான் பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தா, ஆடவே இல்லை. அப்படியே லஞ்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.